வைரம் எப்படி வாங்கலாம்? வைரம் தான் அதிகமான விலையுடையதா நம்ம பார்க்குறோம். அது வந்து ராசி கற்களா மட்டும் இல்லாம, ஆபரண உபயோகத்துக்கும் ரொம்ப அதிகமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கப்படுது. அத எப்படி வாங்கலாம்? வைரத்த பொறுத்தவரைக்கும் மற்ற ரத்தினங்கள் மாரி இல்லாம, அதற்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்கேல் வந்துருச்சு. அது பேரு 4 Cஸ்ன்னு சொல்லுவாங்க. தோஷம் இல்லாம இருக்கிற வைரம் அப்படின்னா, அதுக்கு பேரு கிளாரிட்டின்னு பேரு. அது கிளாரிட்டி நீங்க பார்த்தீங்கன்னாக்க விவிஎஸ் அப்படி வெரி வெரி ஸ்மால். கிளாரிட்டி இல்லாம தோஷம் இல்லாத கற்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. மனிதனுக்கு வந்து கைரேகை மாரி. அது கண்டிப்பா இருந்தா தான் அது வந்து இயற்கை தன்மையுடையது அப்படிங்கிற ஒரு அடையாளம் வந்து அதுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, வெரி வெரி ஸ்மாலா இருக்கணும். இதுதான் இதில உள்ள ஆஸ்பெக்ட். இன்டர்னலி ஃப்ளாலெஸ் குவாலிட்டி அப்படின்னு அர்த்தம் அது. 2வது தன்மை கலர். எப்பவுமே கலர்லெஸ்ஸா இருக்கிறது தான் வேல்யூ உள்ளது. வைரத்திலே பார்த்தீங்கன்னா, கண்ண பறிக்கிற மாரி வைரம் இருக்கும். ஃபயர் ஃபார்ம் பார்த்தோம்னா, ஆகும். உள்ள கலர்ஸ் இருக்கிற மாரி கலர்ஸ் தெரியும். இருக்கும். சில வைரம் கருப்பா இருக்கும். ஆமா. ஒண்ணுமே தெரியாது. தெரியாது. கலர்ஸே தெரியாது. ஆமா. இது நம்ம எப்படி யாருக்கு எந்த வைரம் எப்படி நம்ம செலக்ட் பண்றது? அதோட வேல்யூ. இந்த கலர்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்கேல் வச்சிருக்காங்க. இந்த ஸ்கேல நீங்க பார்த்தீங்கன்னாலே போதுமானது. இன்டர்நேஷனல் ஜெம் லேபரட்டரிலேருந்து லோக்கல் லேபரட்டரி வரைக்கும் அது ஓரளவுக்கு பரவாயில்லாத மாரி அவங்க சர்டிஃபை பண்றாங்க. கலர் ஸ்கேல் எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல தான் ஆரம்பிக்குது. ஏல ஸ்டார்ட் ஆகுறதுல, பில ஸ்டார்ட் ஆகி சிடி, ஏபிசிடி கிடையாது. ஈலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஈங்கிற கலர் வந்து எக்ஸலன்ட் கலர்னு சொல்லக்கூடியது. அதுலேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இஎஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க.